அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளோட ஓஎம்ஆர் சீட்டை வந்து புது மாடலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அதனோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 சீட் கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எப்பவும் போல் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓஎம்ஆர் சீட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கருப்பு நிறமுடைய பந்துமுனை பேனா மட்டும் பயன்படுத்தவும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கப்பா. முன்னாடி வந்து ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த காலம் எல்லாமே வந்து அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம டைரெக்டாக இதுக்கு வந்துடுங்க. வினாத்தாள் தொகுப்பு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்ம வினாத்தாள் தொகுப்பு எண் வந்து ஒரு 6 நம்பர் 7 8 நம்பர் வரும். இப்போ வந்து அதை 4 நம்பராக வந்து குறைச்சிருக்காங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த வினாத்தாள் தொகுப்பு நம்பரை இதில் போட்டுட்டு, இப்போ இதில் 1, இதில் 2, இதில் 3, இதில் 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு 4 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த இதை கரெக்டாக நம்ம இங்கே ரவுண்ட் சைட் பண்ணணும். அப்படி ரவுண்ட் சைட் பண்ணலை அப்படின்னா -5 மார்க் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள்களில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணின் கீழேயுள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்து பேனாவினால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு புக்லெட் கொடுப்பாங்கல்ல, நம்ம கொஸ்டின் பேப்பர், அதில் நம்ம வினாத்தாள் என்ன இருக்கோ அதை இதில் கரெக்டாக எழுதி அதை வந்து நம்ம இங்கே சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது அப்படிங்கிறாங்க. சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் வினாத்தாள் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வினாத்தாள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஃபுல் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் பிளாக் கலர் சேட் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஆன்சர் சீட்டை வந்து திருத்துறதுக்கே எடுத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்வர்களின் உறுதிமொழி கையொப்பம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த உறுதிமொழியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் 2இல் அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களையும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சைன் பண்ணணும்ப்பா. இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். ப்ளஸ் அவங்க இதில் வந்து மிகப்பெரிய சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு ஓஎம்ஆர் சீட் நம்ம ஆன்சர் சேட் பண்ணுற பக்கம் கொடுப்பாங்கல்ல, இதில் வந்து முன்னாடி இப்போ போன வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நமக்கு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே இந்த லாஸ்ட்டில் வந்து கூட்டி போடுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1/4 மணி நேரம் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஏக்கு எத்தனை ஆன்சர், பிக்கு எவ்வளவு, சிக்கு எவ்வளவு, டிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி டோட்டல் போடுற மாதிரி இந்த இடத்துல கொடுப்பாங்க. அதே இதை டோட்டல் போட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக அந்த 200 வர்ற மாதிரியும் வந்து நமக்கு போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து ஃபுல்லாகவே தூக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா அது வந்து நிறைய பேர்த்துக்கு கடைசி நேரத்தில் செட் ஆகாமல் எக்ஸாம் ப்ரெஷரில் அதை கரெக்டாக நம்ம போட முடியாமல் நிறையா பேர்த்துக்கு இருந்துச்சு. அதை வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து தூக்கி விட்டு நமக்கு எளிமையாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க மொத்தத்துக்கு அந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு அதுக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஆம் அப்படிங்கிறத நம்ம சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, இல்லையெனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கை எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் இதுக்கு மைனஸ் மார்க் இல்லாதனால நம்ம எல்லாத்தையுமே சேட் பண்ணிடுவோம். அப்போ இங்கே ஆம் மட்டும் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம அறை கண்காணிப்பாளர், தேர்வு அறை கண்காணிப்பாளர் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட இடதுகை பெருவரலை நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இடதுகை பெருவரல் ரேகை பதிவில்லை என்றில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து 0.5 வந்து மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரேகை வைக்கலை அப்படின்னா நமக்கு 0.5 மார்க் வந்து நம்ம எடுத்த மார்க்லேருந்து குறைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது சீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேர்வர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பட்டை குறியீடு ஓஎம்ஆர் வினாத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்லப்பா பார்கோடு மாதிரி. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டுமே சேதப்படுத்தக்கூடாதுன்றாங்க. அந்த சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்கோடு. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டையும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல். அதாவது சரியான முறையில் வந்து அதை வந்து நம்ம கரெக்டாக கருமையாக்கணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து டிக் பண்ணக்கூடாது, இன்ட்டு பண்ணக்கூடாது, அது மேலே வந்து ஒரு ரவுண்டு போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதை வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு கொடுத்து ஏன்னு இருக்கும்ல, அந்த பாக்ஸை நம்ம கரெக்டாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் வினாத்தாள் வந்து செல்லாததாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம அதாவது டிக் பண்ணிவிட்டு இன்ட்டு பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓஎம்ஆரை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் மைனஸ் மார்க் இல்லை, நமக்கு வந்து ஆன்சர் நம்ம ஓஎம்ஆர் சீட்டை வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் பிளாக் பென் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மித்த எந்த பெண்ணையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ப்ளூ பென் கொண்டு போகாதீங்க, பிளாக் பென் மட்டும் கொண்டு போங்க, போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகளால் குறியீடுகள் மேற்கொள்வது. அதாவது நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் போய் ஒரு ஓரத்தில் ஒரு இன்ட்டு போடுறது, இல்லை ஒரு ப்ளஸ் போடுறது, ஒரு மார்க் பண்ணுறது, இல்லை ஒரு கோடு கிழிக்கிறது, அப்படி ஏதாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் சீட் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுற வேல்யூ பண்ணுறதுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பமிடவில்லை எனில், அதாவது நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் நமக்கு சைன் பண்ணுறது கொடுத்துருக்காங்கல்லப்பா, அந்த பக்கத்தில் வந்து நம்ம சைன் பண்ணலை அப்படின்னாலுமே அதை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால், நமக்கு புக்லெட் கொடுக்காங்கல்ல, அதோட நம்பரை வந்து பேஜ் ஃபஸ்ட்டில் எழுத சொல்கிறாங்கல்லப்பா. எந்த இடம்னு பாருங்கள். இந்த பாருங்கள், பேஜ் ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல எழுத சொல்லுவாங்க. இந்த இடத்துல எழுத சொல்கிறாங்களா, இந்த இடத்துல எழுதிட்டு அதுக்குரிய நம்பரை வந்து இங்கே வந்து நம்ம ரவுண்ட் செட் பண்ணணும். அப்படி நம்ம ரவுண்ட் செட் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம ஆன்சர் சீட்டை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கீழ்கண்ட ஒவ்வொரு காரணத்திற்காகவும் தேர்வர் பெறும் மதிப்பிலிருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ மேலே சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதுக்குரியது பண்ணலை அப்படின்னா நம்ம ஆன்சர் சீட்டை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 பாயிண்ட் சொல்லி அதை பண்ணலை அப்படின்னா 0.5 மார்க் வந்து நம்ம கம்மி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தால், அதாவது வட்டம் வந்து காலியாக இருந்தால், எதுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு 0.5 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பக்கம் 1 இடது கை பெருவிரல் ரேகை வந்து பதிய வேண்டிய இடத்தில் வந்து பதியாதிருந்தால், நமக்கு பக்கம் இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இடது கை பெருவிரல் வைக்க சொல்கிறாங்களப்பா, அப்படி வைக்காமல் இருந்தாலுமே வந்து 0.5 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்காணிப்பாளருக்கு தான் சான்று கொடுத்துருக்காங்க. இவங்க நம்ம கண்காணிப்பாளரை வர்றவங்க வந்து இதை வந்து படித்து பார்த்துட்டு அவங்க வந்து இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிடுவாங்க. இது நமக்கு சம்மந்தம் இல்லாது. சரிங்களா? இப்போ இவங்க என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, வினா தொகுப்பு எண் நம்பரை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ஒரு எளிமையான இதுதான். ஏன்னா நமக்கு 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம், இந்த இடத்துல 2 போட்டிருக்கோம், இங்கே வந்து நம்ம 1 போட்டிருக்கோம், இங்கே 2 போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த பாக்ஸில் நம்ம 1 போட்டோம், எந்த பாக்ஸில் 2 போட்டோம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து கவனிக்க மாட்டோம். அப்படி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஆன்சர் சீட்டே அவங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை கம்மி பண்ணி நமக்கு வந்து நம்ம ப்ரெஷரை வந்து குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பார் கோடை வந்து எந்த சேஞ்சஸுமே, அதாவது அந்த இடத்துல போய் கோடு போடுறது, அந்த இடத்துல ஏதாவது பண்ணுறது எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சீட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பெரிய மாற்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏ எத்தனை போட்டிருக்கு, பி எத்தனை போட்டிருக்கு, சி எத்தனை போட்டிருக்கோம், டி எத்தனை போட்டிருக்கோன்னு ஒன்று நம்ம கவுண்ட் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அந்த கவுண்ட் பண்ணி போடுறது எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டாங்க. இப்போ இது வந்து நமக்கு மிகப்பெரிய, அதாவது நம்மளோட ப்ரெஷரை இறக்குறதா இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இது வந்து டேலி ஆகாது. போன வருஷம் எக்ஸாம் எழுதிட்டு வந்த நிறைய பேர் எங்களுக்கு இந்த மாதிரி டேலி ஆகலை மேம், எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் நம்ம எக்ஸ்ட்ரா 1/4 மணி நேரம் கொடுத்துருந்தாலுமே அவங்க தேர்வு கண்காணிப்பாளராக வர்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த 1/4 மணி நேரத்தை அவங்க கொடுக்காமலே
அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கன்னு எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதில் எங்களுக்கு 1/4 மணி நேரம் போயிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுமே போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வச்சுருந்தாங்கப்பா நமக்கு. இப்போ அதை அவங்க எடுத்து விட்டது. இப்போ நமக்கு இந்த வருஷம் 2025ல் குரூப் 4 குரூப் 2 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். சேம் டைம் அந்த 1/4 மணி நேரத்தையும் வந்து எக்ஸாம் டயத்துலேருந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை நம்ம டோட்டல் போடுறதுக்கு தானே எக்ஸ்ட்ரா 1/4 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. அந்த 1/4 மணி நேரத்தையுமே அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த வருஷம் எழுத போகிறவங்க வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக எழுதலாம். எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடுங்க. ஏன்னா மைனஸ் மார்க்குங்கிறது இங்கே நமக்கு கிடையாது. மைனஸ் மார்க்னா தான் நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியுதோ தெரியலையோ எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடுங்க. அப்படி தெரியலை அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷன் வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்லையும் வச்சுருக்காங்க. விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதுவும் வச்சுருக்காங்க. அதையாவது சேட் பண்ணிட்டு வந்துடுங்க. எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் சேட் பண்ணாமல் வந்துடாதீங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ நியூ ஓஎம்ஆர் சீட் விட்டுட்டாங்கப்பா. இன்னும் 2 நாளில் கால்ஃபர் வந்துடும். இன்னும் சோம்பேறித்தனம் படாமல் நல்லா கிளியராக படித்து இந்த வருஷம் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.